ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசனை புதுசு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம டென்ஷனை குறைக்கிற கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவை நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் பார்க்கலாம். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு கிச்சன் டிப் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு, கார்லிக். இந்த பூண்டை மெயின்டைன் பண்ணுறதை பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம டென்ஷனை, அதாவது வீக் டேஸில் நம்ம டென்ஷனை குறைச்சிட்டு எப்படி இந்த பூண்டை பயன்படுத்துறது அப்படிங்கிற எளிமையான டிப்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்பயுமே பூண்டு வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் கட்டியாக வச்சுருக்கிறத விட இந்த மாதிரி தூளாக நீங்கள் பிரித்து வச்சிட்டிங்க அப்படின்னா வீக் டேஸில் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்கோ நாம் சமைக்கும்போது இந்த டென்ஷனை நமக்கு குறைக்கும். ஏன்னா எவ்வளோ குவான்டிட்டி நமக்கு வேணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி பூச்சி, புழுகு, வண்டு, அதே கருப்பை ஆகிறது, அந்த மாதிரி எந்த இதுவும் வராமல் பூண்டை மெயின்டைன் பண்ணலாம். ரொம்ப நாளைக்கும் வரும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கிச்சன் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு மாதிரியே சின்ன வெங்காயத்தை நம்ம மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறையோ தான் வாங்குவோம். அதை மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே நம்ம வச்சிட்டோம்னா சீக்கிரமாக அழுகி போயிடும், பூச்சி வந்துடும். இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அந்த தூசியெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு பழைய வெங்காயத்தெல்லாம் ஒரு சின்ன கூடையிலையும் புது வெங்காயத்தை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா இதை ரொம்ப நாளைக்கு பயன்படுத்தலாம். எப்பயுமே பழைய வெங்காயத்தை நீங்கள் தனியாக ஒரு கூடையில் போட்டு வச்சிங்கன்னா அதை ஃபஸ்ட்டு பயன்படுத்திட்டு புது வெங்காயத்தை நெக்ஸ்ட்டு பயன்படுத்தினீங்கன்னா ரெண்டுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கிச்சன் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனங்கிழங்கு. இது நம்ம உடலுக்கு அவ்வளோ நல்லது. இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு மோஷன் பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா இது நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமே வராது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்குது. அதனால் இது நீங்கள் நார்மலாக வாங்குறத விட பண்டிலாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ பண்டிலாக நீங்கள் வாங்கிட்டு வரும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி இதில் நீங்கள் ஸ்டாக் வச்சு ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை வீட்டிலேயே வேவிச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடலுக்கு அவ்வளோ நல்லது. நான் வாங்கிட்டு இதெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதே இதோட தோலெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு, ஏன்னா இதில் நார் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த நாரெல்லாம் இருந்துச்சுன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த நாரெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் சின்ன பீசஸாக கட் பண்ணி நான் ஸ்டாக் எடுத்து வச்சுக்குவேன். மேக்ஸிமம் வேவிக்காத கிழங்கை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் எப்பெல்லாம் வேணுமோ அதுக்கப்புறம் அதை விசில் விட்டு வேவிச்சு சாப்பிடுவோம். நார்மலாக நீங்கள் ஒரு 3 விசில், நம்ம சாப்பாடு எப்படி செய்வோமோ அதுக்கேற்ற மாதிரி கிழங்க நீங்கள் குவான்டிட்டி போட்டு அந்த கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா போதும். கிழங்கு அவ்வளோ சாஃப்டாக வெந்துடும். இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் இஷ்யூவே வராது. அடுத்த கிச்சன் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கான ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் நம்ம மெயின்டைன் பண்ண மாட்டோம். சின்னதாக பேக்கை கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கண்ட இடத்துல வைக்கிறதுனால சீக்கிரமாக பூச்சி, புழுகெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நான் வாங்கின திங்ஸ் எல்லாத்தையும் அதில் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். நம்ம மேக்ஸிமம் பிளாஸ்டிக் பாக்ஸஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கண்ணாடி கிளாஸஸும் இல்லைன்னா செம்படம் தான் நான் பயன்படுத்திகிட்ருக்கேன். நீங்களும் அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிவிட்டு கிளாஸ் கண்டெய்னர் இல்லை செம்படத்தையோ பயன்படுத்த ட்ரை பண்ணுங்கள். அடுத்த கிச்சன் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டை வாங்கினதுக்கப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு கூடையில் பூண்டை கமுத்தி வச்சுருங்க. மேல் பாகம் கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் தோல் உரித்து ஃப்ரிட்ஜில் லாங் டேர்ம் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா பூண்டை ஃபஸ்ட்டு தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சமாக காய வச்சுக்கோங்க. தண்ணி நார்மல் வார்ம் வாட்டராக இருந்தால் போதும். அந்த வார்ம் வாட்டரில் நீங்கள் பிரித்து வச்சுருந்தீங்க இல்லையா, அந்த பூண்டு எல்லாத்தையும் அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா போதும். சீக்கிரமாகவே
ஊறின பூண்டு நல்லா உளிக்கிறதுக்கு நமக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் பூண்டை வந்து ஒரு 10 நிமிஷம் வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். நான் அரௌண்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து பூண்டை நார்மலாகவே உரித்து பார்க்கலாம், எவ்வளோ சீக்கிரமாக உளிக்க வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஏதோ ஷார்ப் ஐட்டம் நைஃப் பயன்படுத்தணும், கத்தி எதுவுமே தேவையில்லை. ஈஸியாக நம்ம கையிலே உளிச்சிடலாம். நமக்கு இந்த தண்ணியிலே வேலை செய்கிறதுனால கோல்டு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம வார்ம் வாட்டர் தான் வச்சு யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து நமக்கு அந்த மாதிரி எந்த தொந்தரவுமே வராது. பூண்டை வந்து வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்ம சீக்கிரமாக உளிச்சிடலாம். நான் உளித்த பூண்டை எப்படி நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போது நம்ம உளித்த பூண்டு எல்லாத்தையும் ஒரு துணியில் போட்டு நல்லா துடைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் அது அழுகாமல் நம்ம இருக்கும். இல்லைன்னா நம்ம ஸ்டோர் பண்ணும்போது தண்ணி உள்ளே இறங்கிட்டே இருந்துச்சுன்னா பூண்டு சீக்கிரம் கெட்டு போயிடும். இப்போது நான் எல்லா பூண்டையும் வந்து துடைச்சி எடுத்து வச்சுட்டேன். இதை எப்படி நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் வந்து நான் ட்ரை பண்ண எல்லா பூண்டையும் நான் போட்டு வச்சுக்கிறேன். இது கெடாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சிட்டி நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப நாள் அரௌண்ட் வந்து ஒரு 1 வீக் வந்து கெடாமல் இருக்கும். நான் ஒரு சிட்டிகை வந்து மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அதை ஷேக் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் மேட் பண்ண சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். அதனால் கொஞ்சமாக தான் ஒழிச்சு வச்சுருக்கேன். இந்த தண்ணியை நீங்கள் செடிக்கு ஊற்றினீங்கன்னா செடிக்கு அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு விஷயம். டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன். இந்த லெமனில் இருந்துக்கு நமக்கு நிறைய ஜூஸ் கிடைக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லெமன் ஜூஸ்க்கு அவ்வளோ ஜூஸ் கிடைக்கும். இந்த லெமனை வந்து நீங்கள் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருந்துட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி, அதாவது வெதுவெதுப்பாக இருக்கிற தண்ணியில் இந்த எலுமிச்சை பழத்தை ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் இதை நீங்கள் எடுத்து கட் பண்ணி ஜூஸ் புழிஞ்சிங்கன்னா அவ்வளோ ஜூஸ் நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த லெமன் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு வெதுவெதுப்பான தண்ணியில். இப்போ நீங்கள் கட் பண்ணி நார்மல் ஜூஸரில் வச்சு நீங்கள் ஜூஸ் புழிஞ்சிங்கன்னா அவ்வளோ ஜூஸ் கிடைக்கும். இதை வந்து இந்த ஜூஸை வந்து நீங்கள் பிரியாணி சாதத்துக்கோ இல்லை ஜூஸாக குடிக்கிறதுக்கோ நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வருவீங்க, இல்லை வெளியே போயிட்டு வருவீங்க, அப்போ பழத்தை வந்து அறுத்து இந்த மாதிரி ஊற வச்செல்லாம் செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. வாங்கி ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போல்லாம் வந்து உங்களுக்கு ஜூஸ் குடிக்கணும், இல்லை சாதத்துக்கோ இல்லை வந்து சமையலுக்கோ நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த ஜூஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா பழமும் வந்து ஒரு 10 நிமிஷம் வெதுவெதுப்பு தண்ணியில் ஊறினதுனால நமக்கு ஜூஸ் வந்து அவ்வளோ நிறைய கிடைக்குது. இப்போ 2 பழத்தில் இருந்து கட் பண்ணின ஜூஸ் வந்து பாருங்கள், நமக்கு இந்த கப்பில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வந்துருச்சு. இதை வந்து ஒரு கண்டெய்னரில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இது உங்களுக்கு சமையலுக்கோ இல்லை நீங்கள் ஜூஸாக பயன்படுத்துறதுக்கோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மினிமம் வந்து ஒரு 1 வீக் வந்து இது தாங்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க்கிங் பர்சனுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கிச்சன் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமனை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தோலெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அந்த தோலை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எல்லா லெமனோட தோலையும் நான் 2 பீசஸாக, நீங்கள் இன்னும் சின்னதாக கூட 4 பீசஸாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் எல்லா பீசஸையும் கட் பண்ணிவிட்டு நாம் கிட்டல் பயன்படுத்துவோம் இல்லையா, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது. ஏன்னா அது எலக்ட்ரிக் பொருள், அதில் நிறைய தண்ணி பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா துரு பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறமேல் வந்து அது ஒர்க் ஆகிறது எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் ஏதாவது தண்ணி பட்டு ஒர்க் பண்ணாமல் கூட போயிடும். இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, இது வெதுவெதுப்பான தண்ணியில் இருக்குது. இந்த எலுமிச்சை பழ தோலை வந்து தண்ணியையும் சேர்த்து இந்த கிட்டல் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதை அப்படியே எடுத்து ஊற்றி வச்சுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் வந்து அப்படியே விட்டதுக்கப்புறம் அதை சும்மா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு பயன்படுத்தலாம். இதை நீங்கள் எதுவும் டிஷ் வாஷ் போட்டு யூஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது, இதுவே போதும். அடுத்த கிச்சன் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்டுக்கோ இல்லை நாளைக்கோ சமைக்கிறதுக்கு என்ன சமையல் செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு மறந்து போயிடும். அதனால் வந்து ஒரு ப்ரீ பிளானடாக இருக்கணுங்கிறதுக்காக நமக்கு என்னென்ன காய் நாளைக்கு தேவை அப்படிங்கிறத
நம்ம முன்கூட்டியே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து காலையில் வந்து இந்த டிஷ் தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு ப்ரீ பிளான் இருக்கும், டென்ஷன் இருக்காது, ரிலாக்ஸ்டாக. அது மட்டும் இல்லாமல் காய்கறிகளை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம், நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சு இப்போ வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாருமே அவங்கவுங்க ஆஃபீஸ்க்கு ஒர்க்குக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து நம்ம காலையில் கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம டிஷ் செஞ்சு அனுப்புறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால் காய்கறியெல்லாம் கட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் ஒர்க்கு வந்து ஈஸியாகவும் ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். வெஜிடபிள்ஸை கட் பண்ணுற மாதிரி கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கிச்சன் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறையா வந்து ஸ்ப்ரவுட் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், ஆனால் நம்ம மறந்துடுவோம். எப்போ நமக்கு தோணுதோ, அதாவது மத்தியான நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி சுண்டல் இல்லை வந்து பச்சை பயிரெல்லாம் ஊற வைக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வந்த உடனே இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் கொஞ்சமாக ஊற வச்சுருங்க. நான் வந்து ஒரு 2 மணிக்காட்ட வந்து பச்சை பயிரை ஊற வச்சுட்டேன். முளைக்கட்டி பயன்படுத்தணுங்கிறதுக்காக இதை வந்து நான் நைட்டு வந்து தண்ணியை வடிச்சிட்டு மூட்டை கட்டி அப்படியே வந்து அந்த மூட்டையை அப்படியே வச்சுட்டேன். இது பாருங்கள், நல்லா முளை கட்டிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதையும் நீங்கள் முன்னாடியே செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டென்ஷனே வராது. அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய். இந்த தேங்காவை வந்து நமக்கு கீத்தி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த இட்லி குண்டால் தேங்காவை வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா அது வேர்வை நிறைய உள்ளே வந்து இறங்கிருச்சு அப்படின்னா நமக்கு கீத்துறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் முன்னாடியே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் தேங்காவை உடைச்ச உடனே வந்து உங்களுக்கு கீத்து போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வந்து நீங்கள் தேங்காவை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் டு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டிங்கன்னா அது உள்ளே வந்து நல்லா வேர்வை உள்ளே வந்து அந்த ஓட்டில் படிஞ்சிடும். அப்போ அந்த கீத்தி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து ப்ரீ பிளான்டாக இதை மாதிரி கீத்தி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள் சமைக்கிறதுக்கோ இல்லை நைட் சமைக்கிறதுக்கோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப். அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 எலுமிச்சைப்பழம் தான் அறுத்தோம், ஆனால் அது எத்தனை விஷயத்துக்கு பயன்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்டல க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த எலுமிச்சை பழத்தூளை வந்து ஒரு 10 to 15 நிமிஷம் ஊற வைக்க சொன்னேன் இல்லையா, அது க்ளீன் ஆகிறதுக்கு. இப்போ அந்த 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அந்த தண்ணியை வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுருங்க. அந்த தண்ணியெல்லாம் நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லாபுக்கு பயன்படுத்துகிறேன். இந்த மாதிரி நீங்கள் லெமன் வாட்டரை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நல்லா ஸ்மெல் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பூச்சி, புழுகு இந்த மாதிரி எதுவுமே வராது. நிறையா வந்து நம்ம சமைச்சதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி லெமன் வாட்டர் போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா அது தொந்தரவே இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம சமையலெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணணும்னு பிளான் வச்சுருப்போம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நீங்கள் லெமன் வாட்டர் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணியை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிங்கன்னா ஸ்மெல் இருக்காது, ரொம்ப நாள் நல்லாயிருக்கும், சீக்கிரம் அழுக்கு பிடிக்காது, துரு பிடிக்காது. இதை மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற மிரரு, கண்ணாடி இது எல்லாத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த லெமன் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னாவே போதும், நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.